வேற எந்த ஒரு கட்சியுடைய பொறுப்பு இருக்கிறவங்க மீது அந்த குடும்பத்தை சேர்ந்து புகார் கொடுக்கல. ஆனா ஒரு அமைச்சரா இருக்கிறவரு, பல முறை எம்எல்ஏ இருந்தவர், அவர் மீது அவருடைய மனைவியும் மகனும் வந்து புகார் கொடுக்குறேன்னா இவரெல்லாம் மோசமான மனிதர்னு அம்மா சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஆளை, நீக்கப்பட்ட ஆளை நான் முதலமைச்சராகி என்னுடைய அமைச்சர்களை சேர்த்துனதான் நான் செஞ்ச தப்பு. இல்லைன்னா வீதியில போன கையெடுத்து கும்பிடுறதுக்கு யோக்கி இருக்குது அந்த ஆளுக்கு. என்னுடைய அமைச்சரவையில் மட்டும் கெஞ்சி கண்ணீர் விட்டா மனுஷன். இப்பெல்லாம் எதாவது பேசுறான், வாய் கொழுப்புல பேசிட்டு இருக்க அந்த மனுஷன். நீ அழுது எனக்கு தெரியாதா? நீ வடிச்ச கண்ணீர் தெரியாதா? நீ இருக்கும்போது, நீ முதலமைச்சர் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலனா வேற யாரு கொடுக்க போறா? உண்மையால எனக்கு வந்து ஒரு காலத்துல நல்ல நண்பராக தான் இருந்தார். நான் இல்லைன்னு நான் மறுக்கல. நான் வந்து இவர் மாதிரி போய் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் வந்து அந்த நட்பின் அடிப்படையில் நான் கொடுத்தேன். அந்த மரியாதை உனக்கு இருக்குதா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றே அல்லது அன்றை மறப்பது நன்று 2000 ஆண்டுக்கு முன்னே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போனார். இது மாதிரி மனிதர்கள் எல்லாம் மன்னிக்க முடியுமா? அப்புறம் சொல்றார், இங்க அத்திக்கடை அவனாசி திட்டம் எத்தனை வருஷமா நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க? 66 ஆண்டு காலம் போராடிட்டு இருக்கிறீங்க. இது வர வேணும். வறட்சியான பகுதி, அங்க இருக்கிற ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரப்ப வேணும். நிலத்தடி உயர வேணும். விவசாய தேவை நீர் கிடைக்க வேணும். குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்க வேணும். அம்மா இருக்கும்போதே கொண்டு வர நினைச்சாங்க. அம்மா மறைந்த பிறகு நானும் ஒரு விவசாயி. அதனால விவசாயியுடைய கஷ்டத்தை உணர்ந்து மாநில அரசாங்கத்தினுடைய நிதி, ₹1 மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி இல்ல, முழுக்க முழுக்க நம்முடைய மாநில அரசாங்கத்தினுடைய நிதி 1652 கோடி நிதி ஒதுக்கி 1652 கோடி நிதி ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றணும். அங்க அடிக்கல் நாட்டின பணி வேகமா நடந்துட்டு இருந்தது. கொரோனா காலம் பணி தடைப்பட்டது, மீண்டும் பணி துவங்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவர் வந்து நிறைவேற்றப்பட்ட திமுக ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து நாம பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுட்டு போயிட்டார். நாம கொண்டாந்து திட்டத்துக்கு அவர் திறந்துட்டு போனார். அதுக்கு பிறகு அங்க இருக்கிற விவசாயிகள், பல விவசாய அமைப்புகள், பல கட்சி ஆச்சரியம் இல்லாம திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அதே போல விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்னை அழைச்சி நாங்க எல்லோரும் ஒன்னா சேர்ந்துதான் போராட்டம் நடத்தணும். அதனால எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்தணும் சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க. அதுக்கு இவர் வரல. கேட்டா அம்மா படமும் தலைவர் படம் இல்லைன்னு பொய்ய சொல்லி வர மறுத்துட்டார். என்ன, இந்த பகுதி மக்கள், இந்த தொகுதி மக்கள், அவர்களுக்கு ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரப்புவதற்காக கொண்டு வந்த திட்டம். இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல வந்து கலந்துக்கல. பொறாம, இப்படி பொறாம பிடிச்சால் நாட்டுக்கு தேவையா? யார் அவருடைய தொகுதி? சிந்திச்சு பாருங்க. அவருடைய தொகுதியிலேயே அவர் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கல. யார் ஏற்பாடு செய்யறது? எதிர்கட்சிகள், எதிர்கட்சி சேர்ந்த தலைவர்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்ட கூட்டம். அவருக்கு இருக்கின்ற உணர்வு கூட உனக்கு இல்லையே. அவருக்கு இருக்கிற உணர்வு கூட இல்லையே. ஓட்டு போட்ட மக்கள், அந்த மக்கள் இன்றைக்கு வளமா செழிப்பா வாழ்வதற்கு தான் இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்தை கொண்டாந்த. அந்த திட்டத்தில் கூட வந்து கலந்துக்கல. அப்புறம் கேட்டா அம்மா படம் இல்ல, நான் வரலைன்னு. நீ எங்க நீங்க அம்மாவை மதிச்ச பாருங்க. பள்ளிக்கூடத்தில் போய் சைக்கிள் கொடுக்கிறார். யார் படம்? கருணாநிதி படம், ஸ்டாலின் படம். யோகி இது எப்படி இருக்குன்னு பாரு. செங்கோட்டையனோட யோகி இது பாரு. இந்த பக்கம் கருணாநிதி படம், இந்த பக்கம் ஸ்டாலின் படம். கருணாநிதி படம், ஸ்டாலின் படம் சைக்கிள் கொடுக்கறதுல. இவர் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறவரா? அப்பவே பிடிஎம்க்கு போயிட்டாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ திமுகவுடைய உளவாளியா இருப்பதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. என்னைக்கு திரு கருணாநிதி படத்தையும் திரு ஸ்டாலின் படத்தையும் போட்டுட்டு போய் நீ விலையெல்லாம் சைக்கிள் மாணவி கொடுத்தியோ, அப்பவே உன்னுடைய முகத்தை கண்டுபிடித்து விட்டோம். நீ சரியான ஆள் இல்ல, அண்ணா திமுக விசுவாசி இல்ல, அண்ணா திமுக உள்ளே இருந்து குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு உளவாளியாக இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது.
ஆகவேதான் அடிக்கடி ஸ்டாலினை சந்திக்கிறது. சட்டமன்றத்தில் ஒரு வார்த்தை கூட திமுக ஏத்து பேசுறதே கிடையாது. திமுகவை ஆக மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இப்ப கக்கிட்டு இருக்காரு. இவரை வச்சிருக்கலாமா? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆக இப்படிப்பட்ட ஆள் மன்னிக்க முடியாத ஆள். இவருக்கு ஓட்டு போட்டு அந்த ஓட்டை பெற்று தந்தவரை நீங்க தானே ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சீங்க. உங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்ல. இப்ப எங்க போயிட்டாரு? அங்க போய் துண்டை அணிவிக்கிறாரு. கேவலம் துண்டை போய் வாங்குறாரு. இப்ப யாரு போட்டா வச்சிருக்காரு? அதுல எல்லாம் கைதேர்ந்தவர். சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்க.